Hi, this is Kalai. Welcome to Kalai's Food World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா MTR Gulab Jamun தான் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாக்கெட் MTR Gulab Jamun மாவு வந்துட்டு நான் ஃபுல்லாவே சேர்த்துக்கிறேன். இது 175 grams இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற டைம்லேயே நம்ம பிசையலாம். ஸோ பால் ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப லூஸாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு அது மேலே லைட்டாக நெய் போட்டு தடவி வச்சுட்டு அதை ஒரு 10 minutes அப்படியே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா கையில் நெய் ஆயில் ஏதாச்சும் ஒன்று தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக கிராக்கர்ஸே இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஆயில் ஒரு மீடியம் ஹீட் இருக்கிறப்பயே அதை ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். அது நல்லா ஒரு ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் டக்குன்னு குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் தண்ணிக்கு 1.5 கப் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப தித்திப்பாக இருக்காது. சுகர் வைஸ் ஒரு மீடியம் சுகர் இருக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ போட்டுக்கோங்க, 2:2 அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச எல்லா குலாப் ஜாமுனையும் இதில் போட்டு நம்ம ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம MTR குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கலைஸ் ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.